எல்லோருக்கும் வணக்கம். நான் தான் உங்களோட ஸ்டெலின். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கி ஆம்லா ஆயில் எப்படி நம்ம வீட்டிலே செய்யலான்னு பார்க்கலாம். அதாவது நெல்லிக்காயில் செய்கிற ஆயில். இது ஃபஸ்ட்டு நமக்கு அந்த ஆம்லாவை கட் பண்ணி எடுத்துக்கணும். அதோட சீடு நமக்கு வேண்டாம், அதை தூக்கி போட்டுக்கலாம். பீஸாக இது மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. வாட்டர் எதுவும் படாதபடி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு மிக்ஸி ஜாரில் வாட்டர் எதுவும் இல்லாமல் நல்லபடியாக ட்ரை ஆகி இருக்கிற மிக்ஸி ஜாரில் இதை போட்டு அடித்து எடுத்துக்கணும். வாட்டர் எதுவும் விடாதுங்க, வேறு எதுவுமே விட வேண்டாம். ஓகேவா? ஜஸ்ட்டு இந்த மாதிரி அடித்து எடுக்கிற நேரம் இப்படி திருத்திராக தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கோங்க இந்த நெல்லிக்காய் அடித்து எடுத்ததை. உங்களுக்கு இதை பாயில் பண்ணுற நேரம் ஒரு தடிமனான ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. பாத்திரத்தில் தண்ணி எதுவுமே இருக்கக்கூடாது, ட்ரையாக இருக்கணும். ஃபஸ்ட்டு பாத்திரத்தை சூடாக விட்டுக்குங்க. நெக்ஸ்ட்டு கோகோனட் ஆயில் சேர்த்துக்கோங்க. கோகோனட் ஆயில் வெர்ஜின் கோகோனட் ஆயில் சேர்த்துக்கோங்க. செக்கில் கிடைக்கும் பார்த்திங்களா, அந்த மாதிரி கிடச்சின்னா ரொம்ப நல்லது. அதுக்கு கூட நம்ம அடித்து வச்சுருக்கிற இந்த நெல்லிக்காயை சேர்த்து கிளறி விட்டுக்குங்க. ஃப்ளேம் பார்த்திங்கன்னா நீங்கள் சிம்மில் வச்சு தான் யூஸ் பண்ணணும். ஓகே? பாயில் பண்ணுறதுக்கு ஒரு 15 மினிட்ஸ் நீங்கள் விடணும். அந்த 15 மினிட்ஸும் ஃபுல்லாக சிம்மில் தான் வைக்கணும். ஃபயர் ரொம்ப அதிகமாக இருந்துச்சுன்னா கருகிடும், கருகவே கூடாது. நமக்கு ஜஸ்ட் இந்த ஆம்லாவில் உள்ள சாறு மொத்தம் அந்த கோகோனட் ஆயிலில் அப்சர்வ் ஆகி வரணும். அதுக்கு ஏற்றபடி பாயில் செய்யணும். 15 மினிட்ஸுக்கு பிறகு இப்படி தான் இருக்கும். அப்புறமா நீங்கள் நல்லபடி ஆறின பிறகு ஃபில்டர் செஞ்சு தனியாக எடுத்துக்கோங்க. உங்களுக்கு இந்த ஆம்லா ஆயிலை யூஸ் பண்ணுறதால இளநர பிரச்சனை இருந்துச்சுன்னா அதுவும் மறையும். உங்களுக்கு க்ரே ஹேர் வாரதையும் தடுக்கும். ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஹேராக வளர வைக்கும். அது மட்டும் இல்லை, உங்களோட ஹேர் நல்ல சில்கி சாஃப்ட் ஸ்மூத்தாக இருக்கும், கருப்பாக வளரவும் செய்யும். இந்த ஆயிலை ஸ்டோர் பண்ணுறதுக்கு பிளாஸ்டிக் எதுவும் யூஸ் செய்யாதுங்க. கிளாஸில் உள்ள ஒரு பாட்டிலில் வச்சு க்ளோஸ் செஞ்சு வச்சுக்கோங்க. வாரத்தில் உங்களுக்கு எத்தனை முறை தேவைன்னாலும் இதை அப்ளை செஞ்சுக்கலாம். ரொம்ப ஹெல்த்தியாக ஹேர் இருக்கும். நேச்சுரலாக செய்கிற இந்த ஆயில் ரொம்ப நல்லது. ஓகே? சுலபமாக நம்ம வீட்டில் இதை செஞ்சுக்கலாம். செஞ்சு பாருங்கள்.